இந்த மாதிரி அதாவது அவர் இருந்தபோது தன்னை பார்க்கறதுக்கு ஒருத்தர் நியமிச்சுட்டாருன்னு சொன்னால் அது சிவராமன் சார் தான். அவர் தான் அவர் கடைசி வரைக்கும் இந்த பார்த்துட்டாருன்னு சொல்லணும். அந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சது. தகப்பனார் போல் பார்த்துட்டார். கடைசி அவருடைய இறுதி மூச்சு வரைக்கும் பக்கத்திலே இருந்தார். அதனால் அவருடைய பரிபூர்ண கருவே கடாட்சியம் அப்போ அவருக்கு இருக்குது. இப்போ பேசும்போது அவர் சொன்னார், இந்த கோயில் கருங்கல்லே பூரா கட்டப்பட்டதுன்ட்டு. அது எவ்வளோ கஷ்டப்படுறது எனக்கு தெரியும். நான் எங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கோயில், பழைய கோயில் ஒன்று சின்னதாக ஒன்று இருக்குது மடத்தில். புது கோயில் ஒன்று கட்டினாங்க. அது 1990 நினைக்கிறேன். அப்போது சுவாமிகள் ஏதோ கையில் கொஞ்சம் பணம் இருந்தது, ஒர்க்க ஆரம்பிச்சிட்டோம். பூரா கருங்கல்லே கட்டணும்னு சொன்னார். சரி, அதாவது இவர் தான் கணபதி ஸ்தபதி தான். கையில் இருக்க பணமெல்லாம் காலி ஆகிடும். அங்கே போய் பார்த்தா ஒரு இவ்வளோ தான் உயரம் கட்டியிருப்பாங்க. அவ்வளோதான். அந்த கருங்கல்லில் பண்ணுறதுனா அப்படி தான். அதுக்கு மேலே வேகமாக கட்ட முடியாது. அதுக்கு பொருளும் தேவை அப்படின்னு. அப்போ எங்கள் கமிட்டியில் ராம்கோசிமன் இருந்தார். அவர் தான் சுவாமி விட்டு போய், சுவாமி நம்ம கருங்கல் கட்டுறதா இருந்தால் அதாகும் 50 வருஷம் ஆகிடும் முடிக்கிறதுக்கு, பணம் இல்லை கையில். ஒரு ஸ்டேஜில் சனிக்கிழமை கூலி கொடுக்கும்போது பணம் இல்லைன்னு காரை விற்றுட்டார். அப்புறம் நான் கேள்விப்பட்டு அப்புறம் எங்கள் காருக்கு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருந்துப்பேன். நிறைய ஒர்க்கருக்கு இப்போ கார் வச்சுட்டீங்களேன்னு. அப்புறம் சொன்னால் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த இடம் மட்டும் கருங்கல் வச்சுப்போம், பாக்கிலாம் நம்ம செங்கல் வச்சு கட்டுறோம். நீங்கள் பெயிண்ட் அடிச்சு தெரியவா போகிறது அப்படின்னாரு. கையிலையும் பணம் இல்லை, அதுக்கு மேலே அப்படி மாதிரி கட்டலான்னா. அப்புறம் அது மாதிரி முடித்தது. அந்த கோவில் கட்டுறது எவ்வளோ சிரமம்ன்றது நான் என் கண்ணால் பார்த்துவேன். அது கருங்கல்லையே கட்டிருக்காருன்னா அது சிவன் சாருடைய அனுகிரகமும் பெரியவாருடைய அனுகிரகம் தான் சொன்னோம். ரொம்ப நன்றி. இது இன்றைக்கி வந்ததில் ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறேன் சந்தோஷத்தை அவர் சொல்கிறதுக்கு சீதாராமனுக்கு சிவராமனை மறுபடியும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார். நான் 96க்கு அப்புறம் இன்றைக்கி தான் அவர் பார்க்குறேன். ரொம்ப நன்றி உங்களுக்கு சந்திச்சதில்.